ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், காலேஜிலேருந்து இன்றைக்கி தான் லீவுன்ட்டு நம்ம ஊருக்கு வந்தோடனே அப்போ நம்மளை குடத்தில் தண்ணி எடுத்துகிட்டு காட்டுக்கு வர சொல்லிட்டாரு. ஆட்டு கடை அங்கே இருக்கிறதுனால ஆட்டுக்குட்டிங்களுக்கெல்லாம் அப்பா வந்து கொலை பிடிங்கிட்டு வந்திருந்தாங்க. அந்த கொலையெல்லாம் வரிசையாக எடுத்து வச்சு அப்பா குட்டிகளுக்கு கொலை கட்டிகிட்டு இருந்தாங்க. குட்டியெல்லாம் பார்த்திங்கன்னா ஆட்டோட நைட்டே திறந்து விட்டுட்டு போயிடுவோம். அதுக்கப்புறம் ஏற்கனவே நேற்று கட்டியிருந்த கொலையெல்லாம் வீணாக போகும்ன்ட்டு அப்பா வந்து ஆடுங்களுக்கு போட்டாங்க. அதில் மிச்சம் மீதி இருக்கிறத பெரிய ஆடு திங்கொன்று தின்னதுக்கப்புறம் ஒவ்வொரு குட்டியாக பிடிச்சி அப்பா நம்மக்கிட்ட கொடுத்தாங்க. எப்படியோ ஓடி செஞ்சு அப்பா ஒவ்வொன்றா பிடிச்சாரு. நம்மளும் எல்லா குட்டியும் எடுத்துகிட்டு வந்து குட்டி தொழுவுக்குள்ளே அடைச்சாச்சு. அதுக்கப்புறம் எல்லா குட்டியும் கரெக்டாக இருக்கான்னு எண்ணி பார்த்துட்டு வீட்டுக்கு போனோம். வீட்டுக்கு போயிட்டு பார்த்திங்கன்னா நம்ம நாய் பூத்து இருக்குன்னு வீட்டில் கட்டி போட்டிருந்தோம். அதை எடுத்துகிட்டு கொஞ்சம் தூரம் வாக்கிங் மாதிரி போயிட்டு வந்துட்டு வீட்டில் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஆடு மேய்க்க வந்தாச்சு. இன்றைக்கி நம்ம தான் ஆடு மேய்க்க வந்தோம். ஏன்னா அப்பா வந்து ஒரு ஃபங்க்ஷன் போயிட்டார். நானும் அம்மா 2 பேரும் ஆடு மேய்க்க வந்திருந்தோம். வந்த இடத்துல வெயில் அந்த அடி அடிக்குது. வெயிலில் நிற்கவே முடியல. ஒரே இடத்துல நின்னா கை கால்லாம் எரிய ஆரம்பிச்சிருது. எப்படியோ ஒரு வழியாக சாயந்தரம் வரைக்கும் ஆடு மேய்ச்சி முடிச்சுட்டு சாயந்தரம் நம்ம ஆட்டு கடைக்கிட்ட வந்துட்டு ஆட்டோட குட்டிங்களெல்லாம் திறந்து விட்டு ஆடு கூட அப்படியே மேய விட்டோம். கடையை சுற்றி அப்படியே பார்த்தீங்கன்னா 6:30 ஆகிடுச்சு. 6:30 ஆகவும் அப்படியே நம்ம வந்து வீட்டுக்கு போயாச்சு. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு ஏதாவது ஆடை பற்றி டவுட் இருந்தால் கேளுங்க, கண்டிப்பாக தெரிஞ்சால் ரிப்ளை பண்ணுறேன்.